சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஈச்செல்லான். இது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, வாகனத்தில் போகிற சமயங்களில் ஏதாவது ரூல்ஸை நம்ம வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் காவல்துறையினரால் ஈச்செல்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஈச்செல்லானை எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும், உங்களுக்கு போட்ட அந்த ஃபைனை நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு போட்ட அந்த ஈச்செல்லானை உங்களால் பே பண்ண முடியல அல்லது நீங்கள் வாலண்டியராக பே பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் சந்திப்பீங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றதை நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பயனுள்ள வீடியோவாக இருக்குன்றதை நம்புகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஈச்செல்லான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போலீஸ் நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட ஸ்பாட் ஃபைன் பே பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது நீதிமன்றம் போயிட்டு அந்த ஒரு ஃபைனை நம்ம அபராதத்தை பே பண்ணாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜராக இருந்தது. இப்போ இருக்க இந்த டெக்னாலஜிக்கு ஏற்றது போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஈச்செல்லான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அதை நம்ம ஆன்லைனில் நீதிமன்றம் போகாமல் பே பண்ண வைக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பே பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செல்லான் நேரடியாக நீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஃபைன் பே பண்ணக்கூடிய ஒரு சரியான ஒரு ஃபைனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பே பண்ணுறங்க. வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடே வந்திருக்க மாட்டேங்க, ஆனால் ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறப்ப ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் போடுறது, ஃபோன் பேசிக்கிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறது, அதுக்கப்புறம் கான்ஸ்டேபிள்ஸ்லாம் ஃபைன் போடுறது. ஆக்சுவலாக கான்ஸ்டேபிள் ஃபைன் போடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஏஎஸ்ஐ ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது என்னென்னா பேட்சில் ஒரு ஸ்டார் இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபைன் இம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க கீழே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் இப்போ சமயத்தில் காவல்துறையினர் பண்ணுற வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐ இருக்காங்க அப்படின்னா எஸ்ஐயோட மிஷினை கான்ஸ்டேபிள் கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி நீ போயிட்டு ஒரு 10 கேஸ் பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்ஸ்டேபிள் அனுப்பிச்சிட்டு எஸ்ஐ வராமல் மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குற்றம் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காவல்துறையினர் அவங்களோட பவரை தப்பாக பயன்படுத்துறதுக்கான ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க பண்ணவே கூடாது. 100% அவங்க பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. இன்கேஸ் ஒரு கான்ஸ்டேபிள் ஃபைன் போடுறாங்க, ஆனால் மிஷின் எஸ்ஐயோட மிஷின் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட மேலதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கலாம். எஸ்ஐ அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு புகார் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் டிஎஸ்பிக்கு புகார் கொடுக்கலாம். அல்லது ஆன்லைனில் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்லாம் போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்லேயே போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காவலன் ஆப் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையினரே தப்பு செஞ்சாலும் அவங்கள திருப்பி அவங்க மேலே புகார் கொடுக்கறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம எப்படி ஃபைன் பே பண்ணோம் அப்படின்றதுக்கு வருவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எம் பரிவாகன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக் போலீஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதெல்லாமே பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு ஓரளவு நீங்கள் டெய்லி வாகனத்தில் போகிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக தெரியக்கூடிய சட்டங்கள் அப்படின்றதுனால அந்த ஒரு நோக்கத்தில் போட்ட வீடியோஸ் தான் இது எல்லாமே. அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். என்னன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, எம் பரிவாகன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் போனீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் செல்லான் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் செல்லான் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது செல்லான் நம்பர்னா நீங்கள் உங்களோட ஆர்சி டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் வாகனத்தோட நம்பர் என்னன்றது அதில் பதிவு பண்ணிங்கன்னா, அல்லது நீங்கள் டிஎல்ல பதிவு பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஃபைன்லாம் உங்களுக்கு காவல்துறையினர் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்சி டீட்டெயில்ஸை போட்டாலுமே போதும். உங்களுக்கு அந்த ஆர்சி புக்கில் அந்த வண்டி நம்பரில் என்னென்ன ஃபைன்லாம் காவல்துறையினர் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதை வச்சு தாராளமாக உங்களோட ஃபைன் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எம் பரிவாகன் ஆப், ஈச்செல்லான் எம் பரிவாகன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்சி நம்பர் இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர் இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா செல்லான் நம்பர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்து கீழே இருக்க அந்த
உங்களோட சேசிஸோட லாஸ்ட் 5 நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன செல்லான்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அல்லது எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபைன் போட்டாங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுலேருந்து எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேயில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கேட்வேல பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை பண்ணீங்க அப்படின்னா அந்த செல்லான் வந்து அதோட க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்பாட் ஃபைன்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு தவறு ஏதோ ஒரு வயலேஷன் பண்ணுறீங்க, அதற்கு ஒரு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த நீங்கள் பண்ண அஃபென்ஸை வந்து செட்டில் பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஃபைன் அப்படின்றது. அப்புறம் மெயினாக ஒரு கேள்வியே ஒன்று வந்துருந்தது என்னன்னா, வலுக்கட்டாயமாக வந்து காவல்துறையினர் வந்து எங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 100% வந்து ஒரு காவல்துறையினர் உங்ககிட்ட வந்து ஃபைன் அமௌண்ட்டு நீ கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அதிகாரமும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மக்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட அந்த சமயத்தில் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு செல்லானை வாங்கிக்கணும், ரெசிப்ட் கொடுத்தாங்கன்னா ரெசிப்டை வாங்கிக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இன்கேஸ் வந்து ஏதாவது செல்லான் போட்டுருந்தோன்னா நீங்கள் பே பண்ணுறங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டுற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்கள் டிஎல்ல டிரைவிங் லைசன்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவலில் போய் நிற்கும். வாகனத்தில் போட்டிருந்தாங்கன்னா வாகனம் எஃப்சியில் போய் நிற்கும். இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு வந்து எதுவும் ரூல்ஸ்லாம் வயலேட் பண்ணாமல் வாகனத்தை ஓட்டுங்க. இது மாதிரி நடக்கிற சமயத்தில் இன்கேஸ் வந்து போலீஸ் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அவங்க சரியான நீங்கள் பண்ண தவறுக்கு தான் அவங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்ற ஒரு சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபைனை வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்றமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலக்கும் கிடையாது அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இன்கேஸ் உங்களால் வந்து அந்த இடத்துல பணம் இல்லை ஆனால் வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக கட்டணம் அவங்க வந்து வாலண்டியராக உங்ககிட்ட கேட்டாலும் நான் வந்து கட்டணம் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அது அப்புறமாவும் பே பண்ணலாம் அல்லது வந்து நீதிமன்றம் போய்ட்டும் பே பண்ணுறதுக்கான ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உரிமை. ஏன்னா அங்கங்கே நிறுத்தி 100 கூட 200 கூடன்னு கேட்குறதுலாம் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த ஒரு உரிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸோ இருந்தாலும் சரி அல்லது காக்கியாக இருந்தாலும் சரி அவங்க பண்ணுற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கூட 200 கூடன்னு சொல்லி கேட்குற சமயத்தில் நீங்கள் அந்த தவறு பண்ணியிருந்தனா அதுக்கு ஃபைன் கட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு பண்ண தப்புக்கு ஒரு பண்ண வயலேஷனுக்கு அவங்க ஃபைன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனை கொடுங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஓவர் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா ஓவர் ஸ்பீடில் போகல இருந்தாலும் வந்து ஓவர் ஸ்பீடுன்னு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காவல் அதிகாரி யாருன்றதை பார்த்து அவர் மீது வந்து நீங்கள் ஒரு புகார் கொடுக்கலாம். தாராளமாக கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அது நடக்காமல் இருக்கும். இன்கேஸ் உங்கள் மேலே தப்பு இருந்தது அப்படின்னா தயவுசெய்து அந்த ஃபைனை கட்டிடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம லாக்டவுன் சமயத்தில் தெரியும் நிறைய வீடியோ பார்த்துருப்போம். நிறைய அந்த லாக்டவுன் சமயத்தில் எத்தனை வழக்குகள்லாம் போச்சு அது மாதிரிலாம் நிறையா பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா வந்து காவல்துறையால் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த காவல்துறையினராலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்த ஃபைன் சம்பந்தமான விஷயத்தில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணாத தவறுக்கு ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதற்கான ஒரு விடையோ அல்லது பார்த்தீங்கன்னா அதற்கான அடுத்த ஒரு வீடியோவோ நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.